கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் வேறுபாட கூட்டம் என்றோம் தலைவர் தியானிக்கிற வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது நம் வாழ்க்கையில சால சிறந்தது. இதை விட சிறந்தது நம் வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. இந்த வேதத்தை நாம் தெரிந்து வைத்திருந்தால் ஆண்டவரையே நன்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றார். இந்த வேதத்தை நன்கு புரிந்து வைத்திருந்தால் என் ஆண்டவரையே புரிந்து வைத்திருக்கிறோம் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 9வது அதிகாரம் வரைக்கும் நாம் கடந்த வாரத்துல பார்த்தோம். 9 அதிகாரம் முடித்து விட்டோம். 10வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு அதிகாரத்துல நம்ம எல்லா வசனம் இல்ல, அந்த அதிகாரத்துல குறிப்பா என்ன முக்கியமான காரணம். 9வது அதிகாரத்துல பார்த்தோம், நோவா வழியில் போறது, விழுந்து போறதை பார்த்தோம். அதே போல ஒவ்வொரு அதிகாரத்துல என்ன முக்கியமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். 10வது அதிகாரம் பார்த்தா நோவாவுடைய பிள்ளைகளுடைய சந்ததியை குறித்து 10வது அதிகாரத்துல போடப்பட்டது. அவனுக்கு 3 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். அவர்கள் மூலமாக வந்த சந்ததியை குறித்து இந்த 10வது அதிகாரம் சொல்லுகிறது. அந்த சந்ததியிலே ஒரு நபர் பேலேக்கு என்று பெயர் கொண்டவர். அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இருந்த இடம் பகுக்கப்பட்டு சந்ததிகளுக்கு பிரிக்கப்பட்டு இந்த பூமி பகுக்கப்பட்டு அவன் நாட்களிலே காணப்பட்டது. ஜனப்பிரயோகத்துக்கு பின்பு 32வது வசனம் சொல்லுகிறது. அந்த 10வது அதிகாரத்துல ஜாதிகள், பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. சேம், காம், யாபேத் இவர்கள் 3 பேர். இந்த 3 ஜாதிகள் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லி ஜனக்கூட்டம் சேர சேர பூமியிலே அப்பொழுது ஜாதிகள் வந்தன. இந்த 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அடுத்து 11வது அதிகாரத்துக்கு போனால் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது. 10வது அதிகாரம் எதை குறிக்கிறது? 10வது அதிகாரம் சந்ததிகளை சொல்லுகிறது. பூமி பகுக்கப்படுகிறது, ஜாதிகள் பிரிந்தன 10வது அதிகாரத்துல. 11வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சுகள் இருந்தது. அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா வானத்தை, அவர் 4வது வசனம் வாசினார். இன்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் எண்ணம் நம்ம சிதறி போக கூடாது, ஒரே கூட்டமா ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லது. ஆனா அதுல அவங்க செஞ்ச இன்னொரு காரியம் தவறான காரியம். நம்ம ஒரே குடும்பமா இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம், மொத்தமா இருக்கலாம், ஒரே கூட்டமா இருக்கலாம், ஒரே ஜாதியா இருக்கலாம்னு சொல்லி பூமி எங்கும் நாம் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தை உண்டு பண்ணுவோம். நகரத்தை உண்டு பண்றது நல்லது. ஆனா அவங்க செஞ்ச இன்னொரு காரியம் என்னன்னா தேவனுக்கு விரோதமானது. வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாழ்கிறோம். தனக்கு பேர் உண்டாகும்படி. ஆனா வானத்தை அளாவும், வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாகும்படி, தேவனுக்கு பேர் உண்டாகும்படி
உண்டாகும்படி அல்ல, நமக்கு பேர் உண்டாகும். ஆண்டவர் இந்த பூமியை கொடுத்தார். 11:9 சொல்லுகிறது, பூமி எங்கும், அந்த வசனத்தை வாசி. பூமி எங்கும் வழங்கின பாஷைகளை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். காரணம் என்ன? நல்லா விளக்கி கொள்ளுங்க. பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணும்படி ஒரே பாஷை அன்னைக்கு உடைக்கப்பட்டது. ஒரே ஜனக்கூட்டமா இருந்தாங்க, அன்னைக்கு எல்லாம் சிதறி போனாங்க. பூமி எங்கும் வரையில பாஷையை கர்த்தர் அவ்விடத்துல தாறுமாறாக்கி கொடுத்திருந்தார். இவன் பேசுறது என்னன்னு அவனுக்கு புரியல, அவன் பேசுறது என்னன்னு இவனுக்கு புரியல. கட்டுறதை நிறுத்திட்டானுங்க. நிறுத்திட்டு எல்லாம் சிதற அடிக்கப்பட்டு எல்லாம் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அதுக்கு ஒரே காரணம் என்னவென்றால், வசனத்தை விளக்கிக் கொள்ளுங்க. சங்கீதம் 115 அது போட்டிருக்கு. 115:16 இதனுடைய அர்த்தம் என்னன்றது நம்மளுக்கு புரியும்படி எழுதப்பட்டிருக்கிறது. வானங்கள் கர்த்தருடையவைகள். யாரு? கர்த்தருடையவைகள். கர்த்தருடையதுல போய் வானத்தை எல்லாம்படி பில்டிங் கட்டுறாராம். மேல கர்த்தருடையது, கீழே உனக்கு கொடுத்துட்டாரு. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்பவும் வானத்துல மேல எங்கேயாவது இடம் இருக்கா மனுஷன் தங்குறதுக்கு, அங்க இருக்கிறதுக்கு, இங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. முயற்சி தான் நடந்துட்டு இருக்கோம். யாரும் தங்க, ஏன்னா வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பூமி நமக்கு கொடுக்குற வானம் அவருடைய வாசிங்க. அந்த அவசரத்தை வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். பூமியையோ புத்திரனுக்கு கொடுத்தார். யாருக்கு? நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பூமியை. இவன் பூமியை கொடுத்ததை விட்டுட்டு ஏன் அங்க தாறுமாறாக்கப்பட்டது? ஏன் ஜனங்கள் சிதறி போகலாம்? காரணம் என்னவென்றால், ஒரே கூட்டமா இருக்கிறது நல்லது, ஒன்னா இருக்கிறது நல்லது, ஒரே பாஷையில இருக்கிறது எல்லாம் நல்லது. ஆனா இவர்கள் செஞ்ச காரியம் வானத்தை அதாகும்படி, வானத்துக்கு மேலாக தங்களுக்கு பேர் உண்டாகும்படி ஆண்டவருக்கு தெளிவா சொல்லிட்டாரு. வானமும் அவருடைய, அந்த வசனம் வாசிமா வருது. வானங்கள் கர்த்தருடையவைகள். யாருது? மேல கர்த்தருடையது. அல்லேலூயா. மேல போய் குடியிருக்கணும், அங்க நின்று போகணும்னு நினைச்சா ஒன்னும் ஆகாது. சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க. அது சொல்லிட்டாருல்ல, வானம் கர்த்தருடையது. மேல உயர இருக்கிறதெல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது, கர்த்தருடைய அதிகாரத்துல இருக்கிறது. அன்மே அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பின்புதான் கரெக்டா சொல்றாரு, தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு பின்பு சொல்றாரு, பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். பூமியே கொடுத்துட்டார். பூமியில விட நீ பூமியில நல்லா கட்டு, பெருசா கட்டு, நல்லா எல்லாம் ஒரே குடும்பமா இருங்க, எல்லாம் பண்ணுங்க. நீ ஏன் வானத்தை அதாகும்படி கட்டுக்கிறாங்க? ஏன் வந்து பார்த்த இங்க என்னவோ நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுகிறது. 5 வாசிய. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். பார்த்தா இவனுடைய என்னடா இது, இவங்களுக்குன்னு நான் இடத்தை கொடுத்தேன், இப்ப இடத்தை கைய வைக்கிறாங்களே, வானத்தை எல்லாம் வந்துட்டு கட்டி எடுத்து போயிட்டு நாங்க கட்டி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மிஞ்சி ஒண்ணு நடக்க கூடாதுங்க நம்ம வாழ்க்கையில. கர்த்தருக்கு மேல நம்ம நிறுத்திட முடியுமா? கர்த்தருக்கு மேல நம்ம இன்னைக்கு, அதனாலதான் எத்தனை ஊழியங்கள் உழுந்து போயிருக்கு, எத்தனை ஊழியக்காரங்க உழுந்து போயிருக்காங்கன்றதை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மேலா தன்னை காண்பித்தபடியால ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. கர்த்தர் சிதறடித்து விட்டார். அது ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லை. நல்லா தனக்கு கர்த்தருக்கு மேல ஒரு மனுஷன் தன்னை உயர்த்த ஆரம்பித்துட்டான், தன்னை அப்படியே காண்பிக்க ஆரம்பித்துட்டான். ஆண்டவரை தான் காண்பிக்கணும். எப்ப ஒரு மனுஷன் தன்னை காண்பிக்கிறானோ, தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறானோ, தன்னுடைய பெருமையை காண்பிக்கிறானோ, அங்கே கர்த்தர் இறங்குவார், தாறுமாறாக்கி போடுவார், அங்கே சிதறடிப்பார். வேத சத்தியத்தை பற்றி சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களும் எத்தனையோ ஊழியங்களும் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. காரணம் என்ன? கர்த்தருக்கு மேல நம்ம போயிடக்கூடாது, கர்த்தருக்கு கீழே தான் இருக்கணும். அவன் சொல்லுங்க, கர்த்தருக்கு மேல நம்மளை உயர்த்தணும். அது ஊசிகளை ஆகி தள்ளப்பட்டான் பாருங்க.
நான் ஏறுவேன், நான் உயர ஏறுவேன், நான் அமருவேன், நான் ஏறுவேன், நான் உட்காருவேன், நான் அந்த இடத்தை சுதந்திரிப்பேன், அவரிடத்துல நான் போவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதே கர்த்தர் தனிட்டார். கர்த்தருக்கு மேலா எப்பவுமே நம்மளை பெருமை பாராட்டவே கூடாது. ஒரு அற்புதம் நடந்துருச்சு, ஒரு அடையாளம் நடந்துருச்சு, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு, நீ சொன்ன வெளிப்பாடு கேட்டு அது நடந்தது, இப்படி எதுவா இருந்தாலும் சரி உன்னை தாழ்த்து நம்ம கர்த்தருக்கு மேலா இல்ல, அது கர்த்தர் கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. அது கர்த்தர் கொடுத்த வரங்கள், வல்லமைகள், பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, வியாதிகள் சுகமடையுது, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை வைத்து உன்னை அவனுக்கு மேல காமிச்சிடக்கூடாது. என்னாலதான் நடந்தது. கர்த்தர் சொல்லுங்க என்ன நடக்கும்? உடனே நம்ம என் மூலமா நடந்ததுங்க, நான் தாங்க அந்த பிசாசை துரத்தினேன், நான் தாங்க அந்த வியாதியை சுகமாக்கினேன், நான் தான் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் தான் அவருக்கு வெளிப்பாடு சொன்னேன், இப்படி பாபேல் கோபுரத்தை கட்டுன அங்க இறங்குவார் கர்த்தர். அல்லேலூயா. இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை ஒரு காலத்துல பார்த்து, என் காலத்துல நான் எத்தனையோ ஊழியர்களை பார்த்தேன், எத்தனையோ எல்லாம் சிதறடிக்கப்பட்டு விட்டது, ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது, தாறுமாறாய் போய்விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது, பூமியை கொடுத்துட்டாரு. பூமியில நீ எல்லாம் நல்லா சௌரியமா பண்ணிக்க. அதுதான் வானத்தை அலாவுற வரைக்கும் அவங்க இடத்துல போய் நீ ஏன் கைய வைக்கிற? அவருடையதாயிற்ற வானங்கள் அவருடையது, பூமியையோ மனுபுத்திரனுக்கு கர்த்தர் கொடுத்தது. எதுக்கு வேண்டாத வேலை? கொடுக்கறத வச்சு கரெக்டா ஏன் ஆண்டவரை டச் பண்ற? அவருடைய மகிமை டச் பண்ற, அவருக்கு உண்டானதை ஏன் டச் பண்ற? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த அதிகாரத்துலதான் சேமுடைய வம்ச வரலாறு வருகிறது. சேம் ராம் யாபேத் என்ற நோவாவின் பிள்ளைகளுடைய சேம் வம்சத்துலதான் ஆபிரகாம் பிறந்தான். யார் வம்சத்துல? சேம். நல்ல தெளிவா வேதத்துல போட்டுக்கிட்ட இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். 10வது வசனம் வாசிக்கலாம். சேமுடைய வம்ச வரலாறு. போதும். சேமுடைய வம்ச வரலாறுன்னு போட்டு லைனா பேருங்க வரும். அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா லைனா பேர் வரும். அதுல 26, 27 வாசனம். தேராகு 70 வயதான போது, சேம் வம்சத்துல வந்த தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆமென். அல்லேலூயா. தேராகுடைய வம்ச வரலாறு 27 வாசிய. தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். தேராகுடைய பிள்ளைதான் ஆபிரகாம். இந்த தேராகு சேமுடைய வம்சத்துல வந்தவன். அதாவது நோவாவுடைய சந்ததியில அந்த பிள்ளை சேம், காம், யாபேத் இருக்கிறாங்களே, அதுல சேமுடைய வம்சத்துல வந்தவன் தான் தேராகு. அந்த தேராகுடைய மகன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம 11வது அதிகாரத்துல பார்க்க முடியும். இந்த 11வது அதிகாரம் தேராகு மரித்தவுடன் தான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்வார். இந்த கூட்டம் வெவ்வேறு தேசத்துல இருந்தது, வெவ்வேறு இடத்துல இருந்தது. அவங்க அந்நிய தேவர்களை ஆராதித்து கொண்டு வந்திருந்தார். இது வசனத்துக்கு நான் சொல்றேன், அப்புறம் அடுத்த வாரத்துல எடுத்து சொல்றேன் ஆபிரகாம் எந்த இடத்துல இருந்து வந்தாருன்னு. அது நான் அப்புறம் பின்னாக அதுக்கு வசனம், அந்த வசனம் வரும்போது நான் விளக்குறேன். இந்த 11வது அதிகாரத்துல ஆபிரகாம் வந்திருக்காரு. பூமியில சிதறடிக்கப்பட்டு ஜனங்கள்லாம் படுகி பெருகி ஜாதி ஜாதியா ஜனங்கள்லாம் எழும்புறாங்க. அதுல தேராகுடைய மகனாய் ஆபிரகாம் எத்தனையோ சேம் சந்ததியில எத்தனையோ பேர் வராங்க, காம் சந்ததியில வராங்க. சேம், காம், யாபேத் அவங்க 3 பேருடைய சந்ததி போட்டிருக்கு. ஆனா வேதம் பர்டிகுலரா தேவ ஆவியானவர் இவர்கள் பேரை கொண்டு வர ஒரு நோக்கம் இருக்கிறது. கவனிக்காத, நான் சொல்லுவேன் பின்னாடி கொஞ்சம் கவனித்துக் கொண்டே வந்த ஆபிரகாம மாத்திரம் ஏன் தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சேம் வம்சத்துல அத்தனை பேர் இங்க போடப்பட்டிருக்கு. காம் வம்சம், யாபேத் வம்சத்துல அத்தனை பேர் போடப்பட்டிருக்கு. அந்த சேம் வம்சத்திலேயே
தேராகனுடைய மகன் ஆபிரகாமை பிடிக்க கர்த்தர் அங்க வேதத்துல எழுதி வைக்க நிறைய காரணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பின்பாக பார்க்கிற அந்த காரணம் என்னவென்றால் 1-2 நான் சொல்லுறேன். ஆபிரகாமுடைய குணாதிசயத்தை வைத்து, அவருடைய பண்புகளை வைத்து, அவருடைய நடக்கைகளை வைத்து தேவன் நோவாவுக்கு அப்புறம் ஆட்களை தேடிக்கொண்டே வந்தார். இந்த சத்தியெல்லாம் நல்லா விளங்கி கொள்ளணும் நீங்க. ஆதாமை தெரிந்து கொண்டு அவனை உண்டாக்கி அவன் தன்னோடு நடப்பான பார்த்தா நடக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ஏனோக்கு நடந்தான். ஏனோக்கும் அவன் தேவன் எடுத்துக்கொண்டார். அதுக்கு பின்பு நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு வந்தான். நோவாவுக்கு அப்புறம் யாரையும் பார்க்க முடியவில்லை. அந்த இடத்துலதான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து. அல்லேலூயா. 11வது அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து போடப்பட்டிருக்கு. இப்ப 12வது அதிகாரத்துக்கு வந்தா ஒவ்வொரு அதிகாரமா சொல்றேன், நீங்க புரிந்து கொள்றீங்களா? நீங்க இதை நோட் பண்ணீங்கன்னா வேற ஃபுல்லா நான் இதை முடிக்கும் பொழுது இந்த முழு பைபிள் உங்க இதயத்துல இருக்கும், உங்க எண்ணத்துல இருக்கும், உங்க சிந்தையில இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை விட நான் சொல்லுவேன், வேற எந்த ஆசீர்வாதமும் உயர்ந்தது அல்ல. இதை விட வேற ஆசீர்வாதமும் நம்மளுக்கு தேவையில்லை. வேதத்தின் மகத்துவத்தை விட வேற நமக்கு என்னங்க வேணும்? நம்மளோட வாழ்க்கையில ஒன்றுமே தேவையில்லை. எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியது இந்த வேதம். ஆமென். அல்லேலூயா. 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை கர்த்தர் வேறுபிரிக்கிறார், அவனை அழைக்கிறார். அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு, உன் சந்ததியை விட்டுட்டு, உன்னுடைய கூட்டத்தாரை விட்டுட்டு, உன்னுடைய கூட வந்த அத்தனை பேரையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். கானான் எங்கு ஆரம்பிக்கிறது? கானான் தேசம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பாருங்க. இந்த 12வது அதிகாரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் ஒரு ஃபுல் வெல் பிளான். கவனிங்க, உங்களை குறித்தெல்லாம் ஒரு பெரிய பிளான் இருக்குங்க. அந்தந்த நேரத்துல அந்தந்த நாட்களிலே கர்த்தர் கரெக்டா சரியா உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். கர்த்தர் பாருங்க, நான் காண்பிக்க தேசம் அப்படின்னா என்ன? ஆபிரகாம் கேட்டு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் ஒரு பெரிய தேசத்தை ஆயுதப்படுத்தி வைத்திருந்தான். அவனுக்கு பின்பு அவன் சந்ததியில் சுதந்திரிக்கும்படி. கர்த்தருக்கு அப்படியே 5வது வசனமும் வாசிங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கானான் எங்கு ஆரம்பித்து விட்டது? ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலேயே கானான் தேசம் வந்து விட்டது. கர்த்தர் தெரிந்து கொண்ட தேசம். அந்த தேசத்தை தெரிந்து கொண்டார். அந்த தேசம் பாலைவனமாய் கிடக்கிறது, ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது. அந்த தேசத்தை சரி பண்ணி செழிப்பாய் மாற்றி, அந்த தேசத்தை பொன்னும் வெள்ளியும் வெட்டி எடுக்கிற தேசமாய் மாற்றி, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றி, ஒரு திராட்சை கொலைய 2 பேர் கட்டி தூக்கிட்டு வராங்க. ஒரே நம்ம திராட்சை கொலை சொன்னார் இல்ல, நம்ம வாசிக்கிறோம், அதுல வாசிச்சா தெரியும். ஒரு திராட்சை கொடைய ஒரு கொங்குல ஒரே ஒரு கொலை தூக்க முடியல. 2 பேர் கட்டி முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் கட்டி. நான் வசனம் சொல்லுவேன். ஒரு மாதுளை மழை எவ்வளவு பெருசுன்னா, ஃபுட்பால் பாத்தீங்களா, ஒரு மாதுளை மழை அவ்வளவு பெருசு. அதெல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தி 4ஆம் தலைமுறையில நான் கொண்டு வருவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுக்கிறார்.
அதனாலதான் நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண தேசத்துல நீங்க கொண்டு வந்திருக்கிறேன், நான் வாக்கு பண்ண உடன்படிக்கை பண்ண என் உடன்படிக்கை நிறைவேற்றுவேன் நிறைய இடத்துல சொல்றாரு. இதெல்லாம் இங்க இருந்துதான் இந்த 12வது அதிகாரத்துல இருந்துதான் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாம் கானான் தேசத்துல காலை வைத்தான். அதுக்கு முன்பு அதை கர்த்தர் உடன்படிக்கையை மாற்றி அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்தி அந்த தேசத்துல நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து ஆறுகளை நதிகளையும் கொண்டு வந்து பெரிய ஒரு செழிப்புள்ள தேசமாய் மாற்றி, அதுக்கு முன்பு கானான்ல ஒண்ணுமே கிடையாது. அங்கே பலவித ராட்சதர் ஜாதிகளை கொண்டு வந்து பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வந்து அந்த பயிரிடும்படி செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் தோண்டாத தோண்டுகளை எல்லாம் சுதந்திரித்தார்கள். மதிலுள்ள பட்டணங்களை சுதந்திரித்தார்கள். விதைக்காததை நடாததை அறுத்தார்கள். இதெல்லாம் வசனம் இருக்கு, நான் பின்பு காண்பிருக்கேன். இதையெல்லாம் அங்க செய்து வச்சு முடிக்கும்படி யாருக்காகனா இந்த ஒரு மனுஷனுக்காக. யாரு கர்த்தருடைய சொல்லை கேட்டு கீழ்படிக்கிறார்களோ, அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்தொடர்கிறார்களோ, அவர்களை ஒரு நாளும் தேவன் கைவிடுவதில்லை என்பதற்கு இவர் ஒரு ஆதாரம். அல்லேலூயா. 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு பாருங்க. நீ எல்லாத்தையும் விட்டு வந்தீனா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. யாரு? ஒரு ஆளு. அல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம். ஏசாயா 59:2 வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. ஒன் மேன், ஒரே ஆள், ஒரு நபரை அழைத்து அல்லேலூயா ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு செல்வ சீமான அடுத்து வருகிற அதிகாரத்துல எல்லாம் நான் சொல்லுவேன். இடம் பூமி தாங்க கூடதான் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒருவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தேன். அதுதான் இங்க இந்த 12வது அதிகாரத்துல அவனை அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வதித்து பொருள் பண்ணினார். அவனுடைய ஆசீர்வாதத்தை தான் நம்ம இயேசுவின் மூலமா சுதந்திரம். அதுதான் கலாத்தியர்ல போடப்பட்டிருக்கு 3:14. இது வாசிக்கலாம். ஒத்து வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புற ஜாதியாகிய நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் போல எத்தனை பேர் சபையில செல்வ சீமானாய் வைத்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எங்கிருந்து வந்தது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் போனோம், இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தான் போனோம். ஆனா புறஜாதியாகிய நமக்கு வர ஆபிரகாமின் ஆசீர்வாதம் காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து. என்ன ஆசீர்வாதம்? 3 வசனமும் வாசிச்சா தெரியும். 2வது வசனம் வாசிச்சோம். 3வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12:3 போயிடுங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. 75 வயசுல புறப்படுறாங்க. 75 ஏஜ் இருக்கும். ஒரு வசனத்தை சொல்லிட்டு வாசிக்கலாம். அதே 4 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்து அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். புறப்பட்டு போய் 5வது வசனத்துல வாசிச்சோம். நானானுக்குள்ள வந்து மறுபடியும் 7வது வசனத்துல கர்த்தர் வாக்கு பண்றாரு. என்ன வாக்கு பண்றாருன்னா, இந்த தேசத்தை கொடுப்பேன்றார். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். தனி ஒருவனாய் அழைத்து, அன்றைக்கு பிள்ளைங்க இல்ல, 25 வயசு, குழந்தை இல்லாம இருக்கலாம், யாருமே இல்ல, சந்ததின்றது இல்ல. ஏதோ 2 பசங்க இருந்தா இந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிறக்கும், பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பிறக்கான்றாங்க. பிள்ளைங்களே கிடையாது. ஆனா பிள்ளைங்களே இல்லாத பொழுது, ஒன்றுமே இல்லாத பொழுது வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் தான் நம்முடைய. அல்லேலூயா.
நம்முடைய தேவனை குறித்து அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஆதியாகமத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது தேவன் யார், யெகோவா யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு அன்பு உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லாததுல சொல்லி ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அவன் மெய்யில பெருக பண்ணி கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒருவனாய் தனி ஒருவனாய் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அழைத்தவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னா கண்டிப்பா அதை செய்வார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவரை சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், உன் சந்ததி பெருகும், நீ ஆசீர்வாதமா இருப்பா, உன்னை சதிக்கிறவர்களை சதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகும். அதுதான் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறவரை நான் பின்னாடி சொல்லுவேன். ஆபிரகாம் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் குறிப்பிட்டான காரியம். அதுலதான் இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க. அப்போ ஆபிரகாமுக்கு யார் எது ஒன்று செஞ்சானோ அதுக்கு தேவன் கைமாறு செய்கிறார். நீங்க ஒரு தேவ ஊழியனுக்கு செய்யும் பொழுது அதை தேவன் திருப்பி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, வருமானத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் காண்பித்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு நீ எதை செஞ்சாலும் சரி அதை தேவன் திருப்பி செய்கிறான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ எனக்கு யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ, என்னை யார் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதி. மனுஷன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், அந்த மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதுல பல சத்தியம் இருக்கு, நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது பிரசங்கள் வரும்போது அதை பார்ப்போம். இந்த 12வது அதிகாரத்துல கானான் வைக்கப்பட்டது, கர்த்தர் ஆசீர்வதித்து அழைக்கிறார். அவன் கானான் தேசத்துக்கு வருகிறான். அங்கே அந்த இடத்துல பஞ்சம் வந்து அந்த அதிகாரத்துல அவன் எகிப்துக்கு போகிறான். அங்கே எகிப்துல தன் மனைவியை ரொம்ப அழகா இருக்கிறாங்க, கொலை பண்ணிடுவாங்க, ஏதாவது செஞ்சுவாங்கன்னு சொல்லி சகோதரின்னு சொல்றான். அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமுடைய மனைவி நிமித்தம் பார்வோனையும் வீட்டாரையும் வாதையால வாதிட்டு அவனுக்கு வெளிப்படுத்தி, இவன் ஆபிரகாமுடைய மனைவி தொட்டினா நீ கெட்டுடுவ, அழிச்சுடுவன்னு சொல்லி உணர்த்தி கொண்டு வருகிற அதிகாரம் தான் இந்த 12வது அதிகாரம். அல்லேலூயா. அடுத்து 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்ம ஆபிரகாம் எகிப்தை விட்டு 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், தென் திசைக்கு வருகிறார். ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வ சீமானா இருக்கிறதை இந்த 13வது அதிகாரம் சொல்லுகிறது. 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அல்லேலூயா. ஆனா கவனிங்க, மிகப்பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, ஐஸ்வர்யவான்களும் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்துல மிகப்பெரிய இடத்தையும் சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாம் வழியில தான் யார் இருந்தது? மறித்த உடனே யார் இருந்தது? ஆபிரகாம் எங்க இருந்தாரு? செல்வ சீமான், பெரிய பணக்காரன். ஆனா வர நான் ஆண்டவரை விட்டு தூர போயிட்டோம், ஆண்டவரை என்ன சேர்த்துக்க மாட்டாரோ, பகலுக்கு போக மாட்டாரோ, அந்த நிலைப்புல தேவையில்லை. வந்தா அப்படியே உள்ள அமைப்பினேரு, உள்ள சேர்த்துக்கிட்டாரு. ரொம்பட்டான், பேங்க் ரொம்பட்டான், பர்ஸ் ரொம்பட்டான், எல்லாம் நிரம்பட்டான் அப்படின்னு சொல்லுங்க. வர தள்ளிட்டே இரு, பயப்படாத, தள்ள பயப்படாத, அவங்க சேர பின்வாங்கிடுவோமோ, பின்னாடி போயிடுவோம், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம போல கத்துல முன் வச்சுட்டு அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் கத்து கொடுக்குறாரு. எவ்வளவு போல கத்து கொடுத்தா கத்து கொடுத்துருவாரு. எப்ப வேணாலும் இது நம்மளுடைய இல்ல, இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுக்கோன்னு சொல்லி இருந்துட்டீங்கன்னா தச்ச. ஆசை வந்தாதான் அங்க இவரு எழுதுறாரு,
மன ஆசை எல்லா தீமைக்கும் வேறா போயிடுது. ஆசை வரக்கூடாது. அதுதான் இன்னும் கட்ட கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், எல்லாம் செய்வார். இவன் மிகப்பெரிய செல்வசீமான் ஆயிடுவான். அப்புறம் இன்னொரு வசனம் போன்ற பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. இவனுக்கு கூடிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ள அவங்க பூமி தாங்க முடியலன்னா அவங்க பூமி இறங்குதா? அப்ப எந்த அளவுக்கு பாருங்க இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்துல இருந்திருப்பாங்க. மிகப்பெரிய செல்வ சீமானாயிரம் அவன் குறித்து ஆபிரகாமை குறித்து போல அவர்களுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாதது. இந்த இடத்துலதான் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். கூடவே வந்தான் லோத்து, அவனுடைய தம்பி மகன். தகப்பன் மறிக்கும் முன்னே, தேராது மறிக்கும் முன்னே மறித்துட்டார். அந்த அதிகாரத்திலேயே நான் சொன்ன உங்களுக்கு. இப்ப அவனுடைய மகனை கூட்டிக் கொண்டு வருகிறார். இந்த இடத்துல அவனுக்கும் அவன் மேய்ப்பருக்கும், இவருக்கும் இவன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதம் வரும் பொழுதே அதை கரெக்ட் பண்ணல, அந்த வாக்குவாதம் எழும்பும் பொழுது அதை சரி பண்ணல, வாக்குவாதம் எழும்பும் பொழுது உன்னை மேல இருக்கிற தேவன் அழைத்த, தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் வழி நடத்துகிற நபருக்கு நீ சரி பண்ணி பணிந்து போய் விடுவாய் என்றால் உனக்கு ஆசீர்வாதம். எதிர்த்து நிற்பாய் என்றால் சோதன் குமாரா உன் வாழ்க்கையில. இந்த மனுஷனை தேவன் அழைக்கிறார். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன், எல்லாத்தையும் விட்டு வந்தவன், இவனோட ஒட்டி கொண்டவன் தான் லோத்து. அப்போ இந்த சொத்து சம்பத்துக்காக வாக்குவாதம் வருகிறதை இவன் அதை சரி பண்ணாம ஆபிரகாமின் பட்சமாய் போய்விடாமல், ஆபிரகாமுக்கு உறுதுணையாய் நிற்காமல் மேய்ப்பர்களுக்கு இடம் கொடுத்து வாக்குவாதம் வந்து இப்ப ஆபிரகாம் சொல்லுகிறார் அந்த அதிகாரத்தை, நாம் சகோதரர் நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம். இது யார் சொல்லணும்? லோத்து சொல்லியிருக்கணும். இவன் மூத்தவன், இரண்டாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரோடு பேசின மனுஷன், கர்த்தரோடு அழைத்து வெளியே கொண்டு வரார். இவரை குறித்து ஒரு பெரிய திட்ட நோக்கம் சிட்டம் இருக்கு. இதெல்லாம் லோத்துக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் எனக்கு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து, அவனுடைய அபிஷேகத்தை குறித்து, அவனுடைய அதிகாரத்தை குறித்து, அவனுடைய வல்லமையை குறித்து, அவங்களுக்குள்ள இருக்கிற தேவ வார்த்தையை குறித்து, அவருக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன ஆவியை குறித்து எதை குறிச்சு கவலை இல்லாம இன்னைக்கு வேததாசமா தூஷணமா இன்னைக்கு பேசுகிற கூட்டம் உண்டு. அவர்கள் சோதம் குமாருக்கு நேராக நடத்தப்பட்டு விடுவார்கள். ஒப்புரவாய் ஆபிரகாமோடு அவன் ஒப்புரவாகாம இவன் சொல்லி இருக்கணும், நாம் சகோதரர்கள் நமக்கு பிரச்சனை வேண்டாம், மேய்ப்பரை இவன் அடங்கி இருக்கணும். இவன் நடக்காத பட்சத்துல இன்னும் பயங்கரமான கொடுமையான சாபத்தை சுமக்க வழிவகுத்து விட்டது. இவன் சந்ததியில தாங்க அம்மன் புத்திரரும் கர்த்தர் அருமளிக்கிற ஜனங்கள் ஆலயத்துல இவங்க நுழையக்கூடாது தெரியுங்களா? தேசித்தனமா பிறந்த பிள்ளைங்க, பயங்கரமான தவறுல பிறந்த பிள்ளைங்க. இவளுக்கும் காரணம் என்ன? இவத்தின் மனைவி உப்பு தூணாய் போங்க காரணம் என்ன? இவங்க குடும்பமே போயிடுச்சு. அவ்வளவு ஆஸ்தி சொத்து சொகம் இருந்து கர்த்தரால் சாபத்தை வாங்கி விட்டாங்க. அடுத்த அதிகாரத்துல நான் சொல்ல போறேன். ஆனா முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். வாக்குவாதம் எழுப்பும் பொழுது ஒரு தேவனுடைய மனுஷனோட வாக்குவாதம் பண்ணுவதை நீங்க ஒரு நாள் அனுமதிக்காதீங்க. அது உங்களை சோதமுக்கு நேராய், குமாரனுக்கு நேராய், அழிவின் பட்டணத்துக்கு நேராய் உன்னை நடத்திவிடும். ஒரு பிள்ளைகள் ஜெனரேஷன்ஸ் சாபத்தை சுமக்கும்படி ஆகிவிடும். இதெல்லாம் வேத சத்தியத்தின் படி சொல்றேன். ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமா, கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது. அவன் தீர்க்கதரிசி, தேவனுடைய சிநேகிதன், தேவனோடு பேசினவன் என்று சொல்லப்பட்டது. தேவன் அழைத்த அழைப்புக்கு எல்லாத்தையும் விட்டு வந்தவன் என்று சொல்லப்பட்டது. 8 வசனம் வாசிங்க. 8வது வசனம். ஆபிரகாம்
லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அப்போ எனக்கும் உனக்கும் சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் இடத்துல வாக்குவாதம் பண்ணி இருக்கிறார். இந்த சத்தியம் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது. ஏன் தேவையில்லாத சாபம் வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் சோதம் போல போல ஒரு அழிவின் பாதைக்கு போயிடுறாங்க ஜனங்க என்பது தெரிந்து சத்தியத்தை வாக்குவாதம் வருகிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் அவன். கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். இவன் கூட வந்து கொண்டிருக்கிறான். இவன் வந்திருந்தா நேரா இவனும் காணானுக்குள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதமான கூட்டமாய் வந்திருப்பான். இவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். அந்த 12 கோத்திரத்தை தவிர இவங்களுக்கு விசேஷித்தமா இவத்தை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். வாக்குவாதம் அனுமதிக்க கூடாது. கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ மனுஷனுக்கு விரோதமாய் வாக்குவாதம் எழுதக்கூடாது. இவன் சொல்ற லோத்து சொல்லி இருக்கணும். ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இந்த தேசம்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னை விட்டு போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போனால் நீ இடதுபுறம் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உடனே அந்த மனுஷன் செய்த மிகப்பெரிய தவறு நடந்துச்சு. சரி, வாக்குவாதம் வந்துடுச்சு. ஆனால் இவன் போயிருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சுலபமா உடனே டக்குன்னு கோச்சிங்க சபை விட்டு போயிடுறாங்க, ஜபத்தை விட்டு போயிடுறாங்க, வார்த்தை விட்டு போயிடுறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. சுலபமா ஆண்டவரை விட்டு போயிருக்காங்க. ஆண்டவர் செஞ்சதெல்லாம் விட்டுறாங்க. ஆண்டவர் செஞ்சதை எவ்வளவு செஞ்சிருக்கிறார் அதெல்லாம் விட்டு சுலபமா ஒரு நிமிஷத்துல விட்டு போயிடுறாங்க. இவன் பாருங்க, இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்து காணவர்களை வந்து இருக்கிறாங்க. நிறைய கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்போ பூமி தாங்க முடியல, ஏகப்பட்டது வந்துடுது. இவன் ஐஸ்வர்யத்தை பார்க்காம மேய்ப்பரை பார்க்காம ஆபிரகாம பார்த்திருந்தான சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது சபிக்கப்பட்டு இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு 9வது வசனத்துல வாசிச்சோம். 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதி அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அங்கே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இப்ப கர்த்தர் காண்பித்ததை பார்த்து விட்டுட்டு கர்த்தர் சொன்னதை விட்டு இந்த வம்ச பார்வையில பார்த்த ஆபிரகாமோ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் பாரு, அங்க போ, அங்க பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுறார். ஆனா இந்த மனுஷன் தனக்கென்று அவன் பார்வையில தெரிந்து கொண்டது. இவருடைய அறிவுக்கு ஆரம்பமானது எங்கன்னா அந்த நாட்களில் சோதம் குமாரோ ஏதேன் தோட்டத்தை போல இருந்த பச்சை பசேல்னு நதி ஃபுல்லா தண்ணி வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தது. அதை தெரிந்து கொண்டு அதுக்கு நேரா போய் உட்காந்து கூடாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 15வது வசனம் வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அவன் பார்த்துட்டு அவன் செலக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டான். நல்ல இடம் நினைச்சு நல்லதா இருக்கு நினைச்சு செலக்ட் பண்ணி போயிட்டான். கர்த்தர் செலக்ட் பண்றதுக்கும் ஒரு மனுஷன் மாம்சத்துல செலக்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேர்வு பண்றதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு மாம்சத்துல அவர் சொன்னாரு, இப்படி கொடுப்பாரு, இதை பண்ணுவார், அதை பண்ணுவார், இது பண்ணாத என்னவாரு, இது செய்யாத என்னவாரு, இங்க போகாத என்னவாரு, இப்படிதான் சொல்லுவாரு. அவர் எப்ப போனாலும் இதேதான் இப்படின்னு சொல்லி தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறவர்கள் சோதோம் கொமோராவை தெரிந்து கொள்ளுகிறார். இங்க இப்போ கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற காரியத்தை பாருங்க. ஆசிமா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, அடுத்து ஒரு வாக்கம் பண்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். மறுபடியும் ஆனாலை குறித்து 15ல வாக்கு பண்ணி, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கு தரும். சோதம் கொமோரா எப்படி இருந்தது? தேவனுடைய நகரத்தை போல இருந்தது.
செல்வ செழிப்பா பச்சை பசல்னு பூத்து காய்ச்சி கனி கொடுக்கிற இடமா இருந்தது. ஆனா ஆபிரகாம் இருந்த இடமோ அந்த மாதிரி அல்ல. அது ஒரு வனாந்தரமா இருந்தது. அது மலை பிரதேசமா இருந்தது. அது சுற்றி ஒன்றுமில்லாமல் இருந்தது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒண்ணு இல்லைனாலும் நான் ஆசீர்வதிப்பேன், இது நிற்கும் நான் சொல்றது. அவன் தெரிந்து கொண்டது பச்சை பசல் இருந்தாலும் ஒரு நாள் அது அழியும் என்று சொன்னார். அக்னி கந்தகங்கள் இறங்கி அந்த பட்டணத்தை முழுவதுமாய் அழித்து போட்டது. கர்த்தருடைய கோவாக்கனை அந்த தேசத்தின் மீது இறங்கினது. அங்கே எவ்வளவுதான் செல்வ செழிப்பா இருந்தாலும் அங்கே பயங்கரமான கொடிதான கர்த்தர் அருவருக்கக்கூடிய பாவங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாயிருந்தது. நம்ம பார்வைக்கு என்ன ரொம்ப நல்லா சூப்பர் பச்சை பசங்க இருக்குங்க, காப்புங்க, ஆஹா ஓஹோ. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்த உடனே பசுமையா இருக்கு, தண்ணி சுத்தி ஓடுது, ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததாம், செழிப்பா இருந்தது அந்த இடம். அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்க கூடாரம் போட்டாங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் காண்பித்த இடம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் நாட்கள் வந்தது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணபடி அங்கதான் பொண்ணு வெளியும் வெட்டி எடுத்தாங்க. தப்பான மழை பெய்கிற இடம், கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்ட தேசம், பாலும் தொழிலும் ஓடுகிற தேசம், எல்லாமே வெட்டி எடுக்கிறாங்க. அந்த கானான் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மதியுள்ள பட்டணங்களாய் கர்த்தருடைய வீட்டை போய் சுதந்திரிச்சாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் ஆட்களை வைத்து அங்கு அத்தனை பேர்களை அங்கே இவர்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படி கர்த்தரை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்திற்காகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாரத்தில் நாங்கள் அதிகமாக தெரிந்து கொண்டது, நாங்க எங்க பார்வைக்கு எதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடாதுப்பா. நீங்க காண்பிக்கணும், நீங்க காண்பிக்கணும், நீங்க சொல்லணும். நாங்களா சொல்லி எடுத்துக் கொள்ளக்கூடாதுப்பா. நீங்க சொல்லி நீங்க காண்பிக்கிற தேசத்துல, நீங்க காண்பிக்கிற காரியத்துல, நீங்க சொல்லுகிற காரியத்துல நாங்க செஞ்சு ஜெயமெடுத்தனையா. தொடர்ந்து எங்களை இந்த வேத பாடத்திட்டத்துல இன்னும் அநேக சத்தியங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். எல்லா புதிய மகிமையும் வந்தது. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.